வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, படுத்துக்கொண்டே நம்முடைய வயிறு பகுதி குறையக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியை பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வயிறு பகுதி என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல உங்களுடைய வாயு தொல்லை மற்றும் மலச்சிக்கல் சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. சக்கரை வியாதிக்கும் ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் யூட்ரஸை பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றலை பார்க்கலாம். நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணும். உங்களுடைய தொடை கொழுப்பும் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் ஐட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். வெறும் வயிற்றுல யோகாசன பயிற்சி செய்யலாம்னா தாராளமா செய்யலாம். அதாவது ஒரு வெதுவெதுப்பான நீர் ஒரு 250 ml நீர் அருந்திய பிறகு ஒரு 5 நிமிடமோ இல்ல 10 நிமிடமோ கழித்த பிறகு நம்ம ஆசனங்கள் செய்வது என்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல யோகாசன பயிற்சி என்பது செய்வது தவிர்ப்பது நல்லது. இப்போ அதற்குண்டான ஒரு எளிய பயிற்சி நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு உங்களுடைய கால்களை மேல உயர்த்துறோம். கால்கள் மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய இரு கால்களும் உயர்த்தப்படுகிறது. ஒரு 45 டிகிரி உயர்த்தலாம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம். 25 எண்ணிக்கைன்றது 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. இரண்டாவது பாத்தீங்கன்னா காலை இப்படி கொண்டு வரும். இதுல ஒரு 25 எண்ணிக்கை. மூன்றாவது பாத்தீங்கன்னா கைகளை இப்படி கொண்டு வரோம், இப்படி டேர்ன் பண்றோம். இது இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது, முதுவலிக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய வயிறு பகுதி நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணோம். சக்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது, யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த பக்கம் செய்யறோம். இது ஒரு சுற்று. இது போல ஒரு 5 சுற்றுகள் நம்ம செய்து கொண்டு வரலாம். இதுலயே வார்ம் அப்னு பார்க்கும் பொழுது கால்களை இங்க கொண்டு வரோம், பெண்ட் பண்றோம். இந்த நிலையை செய்யலாம். நம்ம பார்த்த இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு 25 எண்ணிக்கை ஒரு நிலையில நம்ம செய்யலாம். இது முழுவதும் ஒரு சுற்றுன்னு பார்க்கலாம். இதுல ஒரு 3ல இருந்து ஒரு 5 சுற்றுகள் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய கழுத்து ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய கால் பகுதி வரைக்கும் நன்றாக உடல் எடை, அதாவது நம்மளுடைய தேவையில்லாத கொழுப்பு ஸ்தானம் என்பது கரையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.